தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் பவர் ஹவுஸ் ரோட்டில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருபவர்களை விடியா திமுக அமைச்சர் பொன்முடியின் தூண்டுதலில் வீடுகளை இடிக்கவும் 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள திருப்பாச்சனூரில் 44 குடும்பங்களுக்கு மட்டும் பட்டா வழங்குவதை கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய. நிச்சயமாக இந்த விடியா திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அடித்தட்டு ஏழை எளிய மக்கள் அன்றாடம் ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு இவர்களுடைய வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பல்வேறு செய்திகளின் வாயிலாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக இந்த பல்வேறு துறை அமைச்சர்களிடம் இந்த அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், மாணவர்கள் என அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இந்த அமைச்சர்கள் நாள்தோறும் ஒரு பிரச்சனையில் இந்த மக்களை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறான ஒரு நிகழ்வு தான் இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரங்கேறக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி விழுப்புரம் நகர பகுதியில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் சாலையில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய மக்களை திடீரென முன்னறிவிப்பின்றி நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் அவர்களுக்கு அவகாசம் கூட கொடுக்க முடியாத ஒரு சூழலில் திடீரென அவர்களை காலி செய்யக்கூடிய ஒரு உத்தரவை ஒரு வாரத்துக்கு முன்பாக பிறப்பித்து அவர்களே அதிர்ச்சி ஆழ்த்தியிருக்கிறது இந்த அரசு. அதிலிருந்து மீளாத பல்வேறு துறை சார்பாக இவர்களுடன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாகவும் மனுக்கள் மூலமாகவும் இந்த மக்கள் சந்தித்து வரும் நிலையில் திடீரென அவர்களுக்கு பட்டா உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த விழுப்புரம் நகர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய திருப்பாச்சனூர் என்ற பகுதியில் இந்த பட்டாவானது வழங்கப்பட்டு அவர்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்கப்படும் என்ற அறிவிப்போடு இன்று பட்டா வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் இந்த பொன்முடி தற்போது அந்த மக்களை ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலில் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அப்பாவி மக்களை அந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக தனக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு தனியாருக்கு துணை போகக்கூடிய ரயில்வே துறை இடமாக இல்லாமல் இருந்தாலும் அந்த தனியார் ஒரு ஆயில் நிறுவனத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு செயல்படுவதோடு அவர்களுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சரின் தூண்டுதல் பெயரால் இந்த மக்களுக்கு ஒரு வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதாக குற்றஞ்சாட்டி இன்று பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சரிடம் பட்டா வாங்க மறுத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களை உரிமையில் பேசக்கூடிய இது நீதிமன்ற உத்தரவு, நான் நடைமுறைப்படுத்தி தான் ஆவேன், நீங்கள் இருந்தா இருங்க, இல்லாட்டினா போங்க, உங்களுக்கு வீடு கட்டித்தரேன், கொஞ்சம் காத்திருந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கடுமையான சொற்கள் மூலம் அந்த மக்களை வலுக்கட்டாயமாக அந்த மனைப்பட்டா கொடுக்கப்பட்டதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டு இருப்பதை நாம் நேரடியாக அந்த காட்சிகள் மூலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அப்பாவி மக்கள் கடுமையாக நாள்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கு மத்தியும் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கான முடிவு உரை வெகு விரைவில் எழுதப்படும். வருகின்ற 2026 அன்று இந்த தேர்தல் மூலம் இந்த ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கொட்டோம் என பாதிக்கப்பட்ட மக்கள் கடுமையாக நேரடியாக அந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நான் பார்த்து கொண்டிருக்கேன். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.